இப்போ ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்தம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து 7 டைப்பான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த 7 டைப்புமே பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்கூலிங்கில் என்ன பார்த்துருப்போமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இதில் எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதில் பிஎன்ஆர்னா பின்றது பிரின்சிபலு, என்னன்றது நம்பர் ஆஃப் இயரு. இதில் என்னென்னா என்ன வந்து எப்போதுமே இயரில் தான் இருக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு. ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விதம்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு கான்செப்ட் தான். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். அதை தான் சொல்லுவாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிரேட்டர் தேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷம் முடிவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் சும்மா ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி. அதுக்கடுத்து தி எண்ட் ஆஃப் தி இயர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு வருஷம் முடிவில் வந்து அதோட வேல்யூ என்னென்னா 0. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு வருஷம் என்னென்னா ஒரே வட்டி தான் வரும் ரெண்டுக்குமே. அதனால் அதோட எண்ட் ஆஃப் இயர் டிஃப்ரென்ஸ் வந்து 0. நம்ம ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து இப்போ பார்க்க போகிறோம். டைப் 1 இது என்னென்னா என் வேல்யூ எப்போதுமே நம்ம இயரில் தான் எடுத்துருக்கணும். அது என் வேல்யூ அவங்க மந்தில் கொடுத்தாலோ டேஸில் கொடுத்தாலோ நம்ம அது இயருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் என் வேல்யூ எடுக்கிறோம். ரெண்டாவது, இந்த சம்மை பொறுத்தளவு டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டா, அதாவது டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டா வட்டியோட நம்ம அசலை கூட்டுறோம். அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே ஒரு வருஷத்துக்கு 1 தான். இப்போது மாடல் சம் டைப் 1. இந்த வீடியோவில் மட்டும் டைப் 1 தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் மாடல் சம்மு. கமல் இன்வெஸ்ட்டு, அதாவது கமல் வந்து 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர். ஒரு வருஷத்தில் அவர் எவ்வளோ வட்டி வந்து திரும்ப பெறுவார்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. இதான் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஃபார்முலா படி உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிடுவோம். கிவன் பி என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் 3000. என் வந்து 1 இயருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளவு 7%. நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டாலே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அவ்வளோதான். P 3000. எண்ணுக்கு வந்து என்னது 1 இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7/100. அடித்தோம்னா 1 0 1 0. அப்போ 3 21 0 210. அப்புறம் என்ன, S is equal to 210. இவ்வளோ தான் அந்த சம்மு. இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா, இந்த அமௌண்ட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு கேட்டால் நமக்கு தெரியும், டோட்டல் அமௌண்ட்டு கேட்டால் அசலோட வட்டியை கூட்டணும், அவ்வளோதான். அசல் எவ்வளவு 3000 ரூபா, வட்டி ஒரு 210. இப்போ 3210 ரூபா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பேசிக் சம்மு. ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த மாதிரி சம்மு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்களேன். ரெண்டாவது சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 200 ரூபா. அதாவது அசல் வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அட் தி 2% பெர் ஆனம். பெர் ஆனம் நமக்கு என்ன தெரியும், வட்டி வீதம் ஃபார் 6 மந்த்து. இப்போ எண்ணு வந்து 6 மாதம் கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்போதுமே எண்ணு வந்து என்ன இருக்கணும், இயரில் தான் இருக்கணும். அப்போ இதை பார்த்துக்கோங்களேன். கிவன் டேட்டாவை எழுதுகிறோம். பி வந்து 200ன்னு தெரியும். ஆர் என்னது, ஆர் 2%. கீழே வாங்களேன். ஆர் வந்து 2%. எண் வந்து 6 மந்த்னு கொடுத்துட்டாங்க. மந்த்
மந்தில் கொடுத்துட்டா நம்ம அதை இயராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பை 12ன்னு போடுவோமா? இப்போ 6/12. அப்போ என்னோடய வேல்யூ 6/12. இது அவ்வளோதான். அடுத்து PNR by 100. நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே ஃபார்முலா. PNR 200 இன்ட்டு என்ன 6/12 இன்ட்டு இது 2% இன்ட்டு 100. அவ்வளோதான். அடித்தோன்னா இந்த இது கேன்சல் ஆகும். ஒரு 20 12 இதையும் அடிச்சிடலாம். அப்போ 2 ரூபா வட்டி. அவ்வளோதான். எல்லாமே ஃபஸ்ட்டு டைப்பை பொறுத்தளவு இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். எல்லாமே ஃபஸ்ட்டு டைப்புன்னு இல்லை, ஓவரால் 7 டைப் வரை நம்ம இப்படி தான் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷத்துக்குன்னா 1/100, 2 வருஷத்துக்குன்னா 2/100. இந்த எண்ணோட வேல்யூ மட்டும்தான் வரும். பியோட அசலோட வேல்யூ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இதுவும் அப்படியே தான் இருக்கும். n/100ன்னு போட்டிருக்கோமா, இந்த வேல்யூ மட்டும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மாறும். இதுக்கு அடுத்து நம்ம தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான். அடுத்து இந்த டைப் பாருங்கள். இப்போ டேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ டேஸில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது? தி அமௌண்ட் தென் என்னது 2500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 146 நாளுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 13%. ரொம்ப சிம்பிள். கிவன் ஃபஸ்ட் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட் எழுதுகிறோம். நல்லா சம்ம பார்த்துக்கோங்க. சம்ம பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து எடுக்கப்பட்ட சம்ம தான். அப்போ பி வந்து நமக்கு என்னென்னு தெரியும், 2500 கிவனில் இருக்கிறது. எண்ணு வந்து 146 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் 146 டேஸு. என்ன அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து 13%. நமக்கு என்ன தெரியும், 1 இயருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 இயருக்கு எத்தனை நாள்னா 365. அவ்வளோதான். மேலே 146%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? PNR/100. P 2500 இன்ட்டு என் வந்து என்னது 146/365 இன்ட்டு ஆர் என்னது 13% இன்ட்டு 100 அடித்தோம்னா இவ்வளோதான். ஒரு சின்ன இதில் ஒரு இப்போ சால்வ் பண்ணிட்டோமா? இதை நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அதாவது 73வது டேபிள் அடிக்கிறோம். இது நான் எப்படி 73வது டேபிள்னு பின்னாடி அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ 73 அடித்தோம்னா 2 73 146. இது 5. அவ்வளோதான். ஓரஞ்சு 5 5 25. இப்போ நம்ம மல்டிப்ளை 5 இன்ட்டு 2 இன்ட்டு 13 10 இன்ட்டு 13 130. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன சொல்லிடுவாங்களா, டேஸில் கொடுத்தாலே அதாவது 73 மோஸ்ட்லி 90% கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி டேஸில் வந்தது பார்த்தாலே 73 இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பின்னாடி ஒரு இதுக்காகவே ஒரு சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த 73 டேபிளில் அதாவது ஒரு 73 ரெண்டாவது இதில் 2 * 73 146 அப்புறம் 73 × 3 219 73 × 4 292 73 × 5 365 இந்த மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி இதில் வந்து என்னென்னா நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து இந்த இதில் 2 இதுலேயுமே கிடைக்கிற மாதிரி தான் வரும். இது டிவைட் ஆகிற மாதிரி ஈஸியாக. இப்போ அடுத்த சம் பாருங்களேன். அது ரூபாய் 12,000 9% வருட வட்டி வீதம் 21 மே 1999. இப்போ வந்து டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்னென்னு. இப்போ நமக்கு 21 மே. இப்போ மொத்தம் மேலே ஒரு 11 நாள், ஜூனில் ஒரு 30 நாள், ஜூலையில் ஒரு 31 நாள், ஆகஸ்ட்டில் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1 ஏன்னா வாங்குகின்ற நாள் சேர்க்கவும் கொடுக்கும் நாளை விட்டுவிடுவோம். ஆகஸ்ட் 2 அன்னைக்கு தான் நம்ம போய் பேங்க்கில் அந்த இதை எப்படி சொல்கிறது வட்டியை கட்டுவோம். அதனால் அந்த 2ஆம் தேதி வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் உள்ள இது தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்றைக்கு நம்ம வாங்குகிறோமோ
அதாவது இந்த கடன் என்னைக்கு வாங்குகிறோமோ 21 மேல வாங்குகிறோமா அந்த 21லேருந்தே நம்ம கணக்கு பண்ணுறோம். 21லேருந்து மே 31. இது ஒரு 10, இது ஒரு 1, 11 நாள் ஆகிப்போச்சா. அப்போ இங்கிட்டிருந்து ஒரு நாளை நெக்லேட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 2 1ஆந்தேதி தான் அவங்க கணக்கு எடுத்துக்கிப்பாங்க. ஏன்னா 2ஆந்தேதி நம்ம வந்து இந்த வட்டியை கட்டிடுறோம். இது டோட்டல் ஆட் பண்ணால் 73 டேஸ். இந்த மாதிரி வரும்போது நமக்கு எப்படின்னா 73, 146, 219 இந்த 3 இல்லைனா 2 இதுக்குள்ளே தான் நமக்கு டேஸில் கொடுக்கும்போது வரும். ஈஸியாக நமக்கு இது போட்டு குழப்பிடும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம். இது குழப்பாமல் இருக்குது. ஏன்னா 73ல் தான் வரும். 73, 146 இந்த மாதிரி மட்டும்தான் வரும். இனி நமக்கு தெரிஞ்சு போச்சுல, டேஸில் கொடுத்துருக்காங்க என்ன. அப்போ PNR/100 தான். டேஸில் நமக்கு கொடுத்தா என்ன தெரியும், 73/365 அவ்வளோதான். 12,000 இன்ட்டு என்ன 73/365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%/100 சால்வ் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 216 அவ்வளோதான். இதோட நமக்கு டைப் 1 சம் சால்வ் ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து டைப் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு சின்ன கான்செப்ட் படி எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறது இந்த ஒரு PNR/100 தான். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 2. இந்த மாதிரி டோட்டலாக நம்மக்கிட்ட டைப் 7 வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது. இதை பார்த்துட்டாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் ஃபுல் ஓவர், ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆயிடும். ஒரு கொஸ்டின் கூட நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை வந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரே ஃபார்மை பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஓகே காய்ஸ், பாய்.